ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பீகாக் டிசைன் எப்படி ஆரியில் போடுறாங்கிறத பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் லேர்னிங் ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் வீடியோஸ், அட்வான்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே. ஃபேஷன் ட்ரெண்டி நேம் கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போகும். ப்ளேலிஸ்ட்டில் எல்லா பேசிக் வீடியோஸும் அட்வான்ஸ் வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிம்பிள் பீகாக் ஃப்ரீ ஹேண்ட் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஒரு 2 இன்ச் சைஸில் வந்து இதை ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ் வச்சு நார்மல் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். So today I had drawn a peacock design with a free hand and then traced it on the cloth and then giving outline with the sugar beads. I'm using normal thread for stitching the sugar beads. If you are a beginner, you can use the zari. So it's you are comfortable, you can use anything. So whenever we making a outline, just use single beads for stitching. Don't try to use 2-3 beads. So if we stitch it in a single pattern, then the design will look very beautiful. The beads won't shake after completing. The spaces should be even. So just take note on it. So first வந்து நம்ம இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்பேஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு பீட்ஸ்க்கும் இன்னொரு பீட்ஸ்க்கும் ஸ்பேஸ் ஈவனாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் தென் சுகர் பீட்ஸ் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். 2 பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த ஒரு நம்ம 2 பீட்ஸ் 3 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் இருக்கும், ஸ்பேஸிங் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரு பீட்ஸாகவே ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்கான எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் ஃபில்லிங் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் அண்ட் தென் செயின் ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாமே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிகினர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Just I'm giving outline for the peacock with the sugar beads. For seeing all the filling stitches for the beginners, you can check the description box, and you can, for the trace of this design, you can check the blog. The link was given below. I'm going to fill this peacock with a golden zari and green color thread combination. So first I'm giving a outline for the beak with the golden color zari thread, and then I'm going to give outline for the crown portion of the peacock. So first வந்து நம்ம green color and golden color zari thread combination இந்த peacock fill பண்ண போகிறோம். ஸோ பீகாக்கோட பீக் பார்ட்டும் அதோட க்ரௌன் பார்ட்டும் ஃபஸ்ட்டு ஜரி வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன், அண்ட் தென் க்ரீன் கலர் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீகாக்கோட டிசைனுடைய ட்ரேஸ் வந்து பிளாகில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபில்லிங் ஸ்டிச் லிங்க் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீக்கோட ஃபெதருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒய் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபில் பண்ணுறேன். ஒய் ஃபில்லிங் ஸ்டிச்சஸுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு லாங்
அண்ட் ஷார்ட் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹாஃபில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் திரும்பவும் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நான் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ஹாஃப் வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே இது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து திரும்பவும் வந்து அது ஃபுல்லாக போடல, ஜஸ்ட் டைம் நிறைய எடுக்குங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ஃபில்லிங் த பீகாக் feather portion with a Y filling stitch. You can check the link given in the description box for filling Y filling stitch. I had shown only half of the filling stitch as I had made a video for the Y filling stitch already. You can check it in the description for the beginners. So first I'm starting from one half and then I'm going to complete in the middle, and then I'll make a knot and then start from the down for other part. Next I'm giving outline with a buttonhole stitch. So there will be a golden color and the green color combination will be there in the feather part. So just it's a normal buttonhole stitch. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளான பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து க்ரீன் கலருக்கும் அந்த கோல்டன் கலர் காம்பினேஷன் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நான் வந்து ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன். அவுட்லைன்லேருந்து ஸ்டிச் பண்ணி உள்ளே வந்து இந்த த்ரெட்க்கு நடுவில் வர மாதிரி, க்ரீன் கலர் த்ரெட்க்கு நடுவில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸை வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி போடலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஸோ நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த பீகாக்கில் ஒரு 3 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பீட்ஸ், ஃபில்லிங் ஸ்டிச், ஒய் ஃபில்லிங் ஸ்டிச் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் வச்சு அதோட பாடி பார்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐம் ஃபில்லிங் த feather part of the peacock with the chain stitch. Just I'm going to fill the center part with the golden color chain stitch, and then the other 2 parts with the green color silk thread chain stitches. So after completing it, give a nice green color and golden color zari combination. So இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பீகாக்கோடைய அந்த ஃபெதர் பார்ட்க்கு ஜரி வச்சு ஃபில்லிங் ஸ்டிச் போடுறேன். ஜஸ்ட் செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறேன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா 2 சைட்ஸ் இருக்கிற அந்த சைட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ நம்ம இது மாதிரி டிசைன்ஸ்க்கு வரும்போது கொஞ்சம் குட்டியாக தான் நமக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சிம்பிளான டிசைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் பிகினர்ஸ், இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐம் கிவிங் outline with a green color thread for the body portion of the peacock. I'm going to fill with the same chain stitches or tambour stitches for the full body part in a green color and golden color thread combination. So 2 lines golden color thread and 2 lines green thread. So in the same pattern I'm going to fill the body part of the peacock. ஸோ பீகாக்கோட பாடி பார்ட்க்கு செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 lines ஆஃப் க்ரீன் கலர் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன் அவுட்லைன் பக்கத்தில். தென் அடுத்தது வந்து கோல்டன் கலர் ஜரியை வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து அந்த 2 காம்பினேஷன் கலர்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிள் டிசைன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குட்டி ஒர்க் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ பிகினர் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். நமக்கு செயின் ஸ்டிச் இருந்தாலே போதும், நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து தாம்பூர் ஸ்டிச்சை செயின் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணுறேன் பாடி பார்ட்க்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டில் வந்து நாட் போடுறோம். 2 lines முடிச்சதுக்கப்புறமா நாட் போடணும். ஸோ நாட் போடுறதுக்கு அப்புறமா வந்து இப்போ நான் 2 கலர் காம்பினேஷனில் த்ரெட் வச்சு யூஸ் பண்ண போகிறதுனால
ஸோ நான் அடிக்கடி கட் பண்ண தேவையில்ல. க்ரீன் கலர் முடிச்சுட்டு நான் அதை த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த சரி எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ எப்படி போடுறேங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஸோ now I'm going to make a chain stitch a little distance from the peacock design so that there will be a space, and when we can make, without cutting the green color thread, we can take the golden color zari thread. So if we punch the thread like 2 inches or like 3 inches away from the peacock, we can use that thread won't disturb the zari thread. So we can make the stitches, so there is no need for cutting the green color thread and then using the zari thread. So when we using the double color combination, we have to, after making a knot, take the thread a little distance from the designs and make a chain stitches and keep it apart. So if possible, you can keep the box under the cloth and you can keep the threads separately so that it won't collapse or it won't get meshes. So after completing the golden color thread, I'm going to make the same thing. ஸோ ரெண்டு கலர் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு த்ரெட்டை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ்ட்டில் என் நாட் போட்ட பிறகு இந்த த்ரெட்ஸ் ரெண்டையுமே கொஞ்சம் தள்ளி ஒரு 2 inches இல்லைனா 3 inches தள்ளி கீழேருந்து ஒரு நம்ம த்ரெட் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் மட்டும், இல்லை ஒரு செயின் ஸ்டிச் இல்லை 2 செயின் ஸ்டிச் போட்டு நல்லா பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டு வச்சுருங்க. ஸோ 2 த்ரெட்டுமே தள்ளியிருக்கும். பாருங்கள் எப்படி தள்ளி போட்டுருக்கேன். ஸோ இப்போ யூஸ் பண்ண கோல்டன் கலர் த்ரெட்டை தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு நீடில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பக்கம் இருந்த க்ரீன் கலர் த்ரெட்டை நான் இப்போ எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்படி கீழே ஒரு பாக்ஸ் போட்டு 2 த்ரெட்டு தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா 2 கீழே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கையில் படாது, சுற்றும் போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே டைமில் நம்ம 2 கலர் த்ரெட்ஸையும் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். வித்தவுட் அந்த கட் பண்ணி அடிக்கடி நாட் போடாமல் ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணி தள்ளி வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் லாங்காக தள்ளி நாட் போட்டு வச்சுட்டு செயின் ஸ்டிச் போட்டு வச்சுட்டோம்னா அது மூவ் ஆகாது. அதே டைமில் கீழே நமக்கு ஃபிங்கர்ஸில் அந்த த்ரெட் மாட்டாது. ஸோ இது நம்ம டபுள் கலர் த்ரெட் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்போ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் பார்ட்டில் எல்லாமே 2 lines செயின் ஸ்டிச் போட்டு க்ரீன் கலர் த்ரெட், 2 lines க்ரீன் கலர் த்ரெட். ஸோ இப்படி போட்டு சென்டரில் லாஸ்ட்டாக 2 lines ஜரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பாடி பார்ட்டும் கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு பீட்ஸ் வச்சு நம்மளுடைய ஐயை ஸ்டிச் பண்ணிக்கலாம். So after completing this, I'm going to give outline for the tail part. So I'm going to complete the tail part, just giving outline with a zari thread. After that, I'm going to give full outline for the peacock with the zari thread and then with the green color silk thread. Next, peacock உடைய tail partக்கு golden color zari வச்சு அந்த பீட்ஸ் சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு டெயில் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதே செயின் ஜரி த்ரெட் வச்சு பீகாக்கோட ஃபுல் பார்ட்டுக்கும் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அண்ட் தென் அதை முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் த்ரெட் வச்சு அதே க்ரீன் கலர் த்ரெட் வச்சு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அது பீகாக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் டிசைன், பட் இட் டேக்ஸ் டைம்ஸ். ஒரு 1/2 hour நியூ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1/2 hours மேலே டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சென்டரில் ஜஸ்ட் ஒரு 2 லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு க்ரீன் கலர் த்ரெட் அண்ட் தென் கோல்டன் கலர் த்ரெட் வச்சு சென்ட்ரல் பார்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த குந்தன் ஸ்டோன்ஸையும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த சென்டர் பார்ட் ஐம் கிவிங் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வித் அ க்ரீன் கலர் த்ரெட் செப்பரேட்லி அண்ட் வித் அ கோல்டன் கலர் த்ரெட். ஸோ த்ரெட்ஸ் 2 லேயர் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா த்ரெட் உள்ளே போயிடும், ஊசி உள்ளே போய் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்துடும். ஸோ லாஸ்ட்லி ஐம் கிவிங் அவுட்லைன் வித் அ க்ரீன் கலர் த்ரெட் ஆல் ஓவர் த பீகாக். ஸோ த டிசைன் இஸ் ஓவர். ஸோ இது 2 inches சைஸ் இருக்குது. நீங்கள் இதை
இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு 4 இன்ச்சஸ் வந்து 5 இன்ச்சஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய பேக் பார்ட்க்கு வைக்கலாம். ஸோ 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட்க்கு வைக்கலாம். ஸோ நம்ம பெருசாக எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். வி ஆர் கிவிங் அவுட்லைன்.